அனைவருக்கும் ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், சம்பள உயர்வு அதிகரிக்க வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா இதற்கு ஒரே தீபம். இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகன் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருளோடு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு அதிகரிக்கும் மற்றும் கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முருகனுக்கு எப்படி இந்த தீபம் ஏற்ற வேண்டும், எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முருகனுடைய வழிபாட்டில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க, சொந்த வீடு அமைய, குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமணம் தடையின்றி நமக்கு வரன் அமைய, அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீரம் கிடைக்க, நல்ல ஒரு துணிச்சலோடு இருக்க, தைரியத்துடன் இருக்க, அனைத்து வழிபாட்டிற்குமே நம்ம அனைத்து ஒரு செயலுக்குமே நம்ம முருகனுடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலன் நமக்கு கொடுக்கும். ஏன்னா முருகனுடைய செவ்வாய்க்கிழமை வழிபாடு நமக்கு துணிச்சல், தைரியம், சொந்த வீடு, அனைத்து யோகத்தையும் நமக்கு தரக்கூடியது. இந்த நாளென்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி மலர்கள் கட்டாயமாக ஒரு சிவப்பு நிற மலர்கள் வைத்து, அல்லது உங்கள்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு ஒரு தாம்பல தட்டுலேயோ அல்லது வாழை இலையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு இலையை எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு பரப்பிக்கோங்க. இந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். அந்த துவரம்பருப்பை நம்ம பரப்பிட்டு 2 அகல் விளக்கு எடுங்க. எதற்காக நம்ம 2 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நமக்கு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னா, இந்த 2க்குமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியம், அதை விட அதிகமாக அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு லக்கு வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 2 அகல் விளக்கு துவரம்பருப்பில் ஏற்றினீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட்டாக போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏதாவது ஒரு சொல்லால் நமக்கு வேலை கிடைக்காம போயிடும். அவங்களுக்கு அல்லது மற்ற ஏதாவது காரணத்தினால கூட நம்ம அந்த வேலைக்கு போக முடியாமல் போயிடும். இது நமக்கு சரியாக அமையணும் அப்படின்னா லக்கு, அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லக்கு நமக்கு வேண்டும் அப்படின்னா 2 அகல் விளக்கில் நெய் விட்டு ஒரு சிவப்பு திரியோ அல்லது பஞ்சு திரியோ போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. வச்சுட்டு முருகன்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்துடுங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் முருகா, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும். நிறைய பேருக்கு நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் அந்த வேலையை விடவே மாட்டாங்க. ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த சம்பளம் அவங்களுக்கு காணாது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனாலே அந்த வேலையை விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு வேறு வழியும் இருக்காது. ஏன்னா வேறு வேலைக்கு போகிறதுக்கு மனசும் இருக்காது மற்றும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால போகவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் தான் நமக்கு கை கொடுக்கும். திடீரென்று அவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கணும், அவங்களுக்கு பிடித்த வேலையிலே இருக்கிறாங்க ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கின்றது, அந்த காரணத்துக்காக வேலையை அடுத்த வேலைக்கு போக என் மனம் இல்லை அப்படி இருப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலையிலே ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைத்து ஒரு இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவர்கள் அனைவருமே வேலை சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு சம்பள உயர்வுக்காகவும் நீங்கள் துவரம்பருப்பு 2 அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகன் அருளால் நிச்சயமாக கிடைக்கும். முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, அடுத்த வார செவ்வாய்க்கிழமை இதே தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். அதற்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான பலன் முருகர் உங்களுக்கு கொடுப்பார். அதிர்ஷ்டம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஒரே வாரத்தில் கூட நல்ல வேலையும் மற்றும் நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த செவ்வாய் பகவானுக்குரிய இந்த தானியத்தை வைத்து நம்ம முருகன் பெருமான் முன்னாடி வைத்து வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே நமக்கு தீரும். எப்போதும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை 6 to இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மறுநாள் பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. அல்லது ஒரு மரம், நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் இருந்துச்சுன்னா அதற்கு அடியில் நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதாவது பறவை சாப்பிட்டு வந்துடும். அல்லது மொட்டை மாடியில் கூட தானியத்தை நம்ம பரப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பறவைகள் சாப்பிட்டுக்கிடும். அல்லது நீங்கள் அந்த துவரம்பருப்பை ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து நீங்கள் பசுமாடு கூட தானமாக செய்திடலாம். ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு நம்ம தானமாக செய்வது மிகவும் சிறப்பானதாக பலன் நமக்கு கிடைக்கும். சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படின்னா, ஓம் சரவணபவா அல்லது ஓம் சண்முக சரணம்
அல்லது வேல்மாறல் மந்திரங்கள் படிக்கலாம், அல்லது கந்தசஷ்டி கவசம், திருப்புகள் மற்றும் நம்ம வந்து எளிமையாக ஓம் சரவணபவா அப்படிங்கிறது போதும், அல்லது ஓம் முருகா போற்றிங்கிறது போதும். இது எளிமையாக சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. நம்ம மந்திரங்கள் எளிமையாக சொன்னாலும் காதால் வந்து ஏதாவது ஒரு மந்திரங்கள் நம்ம கேட்பது மிகவும் நல்லது. அல்லது வேல்மாறல் காதால் கேட்கலாம், அல்லது நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் காதால் கேட்பதே மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும். நீங்கள் வந்து முருகன்ட்ட வந்து சரணாகதியோடு அடைந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய இல்ல கதவை தட்டும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு அனைவருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், முருகன் பற்றிய தகவல் மட்டும் தெரிந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராதி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.